ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினே வந்து பார்த்தீங்கன்னா இதோட கீபேட் தான். பட் இந்த கீபேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நிறைய நாள் யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா கீபேட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இந்த ஜியோ மொபைலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ கீபேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்க்கே ஆகாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழுத்தி பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அதுவும் ஒர்க் ஆகாமல் கூட போயிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜியோ மொபைல்ஸுக்கு மட்டும் இல்லை, ஸோ எந்த கீபேட் மொபைலாக இருந்தாலும் ஓகே. ஸோ எல்லா மொபைலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழட்டிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கத்தி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் டோரை வந்து பார்த்திங்கன்னா கழட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் வந்து கழட்டியாச்சு. ஸோ உங்களோட எல்லா கீபேட் மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொரு மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு மொபைலில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிறதுலோட அட்டாச் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பேனலோட வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர மற்ற எதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாறாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலை கழட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீபேட் வச்சுருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களோட கத்தி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதை எடுங்க. ஸோ இது ஒரு டேப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கழட்டுங்க. ஸோ அதுக்கடுத்து எந்தெந்த பட்டன் ஒர்க் ஆகலையோ ஸோ அந்த பட்டன் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு மேலேயும் வந்து மேலே இல்லை, சாரி சைட்லேயும் கீழே இருந்தால் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அதனால் நான் எல்லாமே இது பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பட்டன்லாம் ஒர்க் ஆகலையோ ஸோ அந்த பட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலரில் இருக்கிறத கத்தி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பட்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகலையோ ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பட்டன்ஸ்லாம் இந்த மாதிரி புள்ளி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புள்ளி இருக்கும். ஸோ 4 புள்ளி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ 4 இல்லைனா 5 ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த சில்வர் கலரில் இருக்கிறதுல அந்த மாதிரி புள்ளி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டன் சில்வர் கலரில் இருக்கிறதுல எந்த ஒரு பட்டன் பிரச்சனை எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த கோல்டு கலரில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கத்தி யூஸ் பண்ணி நான் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைம் அது கூட பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ உங்களோட பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புள்ளியே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆகாத மொபைலில் இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலரில் இருக்க அந்த பட்டனை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு மொபைலில் ஒரு ஒர்க் ஆகாத மொபைல்லேருந்து அதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஆகாத மொபைல் தான். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இது கரெக்டாக தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சரியாக இதாக மாட்டேங்குது. அந்த 4 புள்ளி மட்டும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களோட மொபைல் கீபேட் ஒர்க் ஆகாத மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க அந்த இதை கழட்டிட்டு இந்த பழைய மொபைல்லேருந்து கழட்டினா அந்த சில்வர் கலர் இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். அந்த கோல்டு கலரில் இருக்கிற அந்த இதோட கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலருக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கீபேட் ஒர்க் ஆகும். ஸோ அது அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேப் வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதுலேயே இருந்தாலும் ஒட்டிக்கலாம். ஸோ அதில் இருக்கிற இதில் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலோட பேக் டோர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு பேட்ரி போட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட கீபேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு அண்டு கீழே பட்டன் தான் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நார்மலாக தான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய கீபேட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
ஸோ ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலரில் இருக்க அந்த பட்டனை வந்து பார்த்திங்கன்னா கத்தி யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணுறது. ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம மொபைலில் இருக்க அந்த கோல்டு கலரில் இருக்க பட்டனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணுறது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலரில் இருக்க அந்த பட்டனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வேறு சில்வர் கலரில் இருக்கிற ஒரு பட்டனை வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீபேட் மொபைலுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.